அனைவருக்கும் வணக்கம். தினமொரு திருக்குறளில் இன்றைய குறள் அதிகாரம் எண் 3 அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 24. குறள்: உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள்: அறிவு என்னும் துரட்டியாம் கருவியால் 5 பொறிகளாகிய யானைகளை அடக்கியாளும் ஒருவனே நிலங்கள் அனைத்திற்கும் மேலான வீட்டு நிலத்திற்கு ஏற்ற பொறுக்கு மணியாம் விதையாவானாம். நன்றிகளுடன் தமிழருவி திருமதி ப. ஆனந்தி, MA B.Ed, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சிவகிரி FM ரேடியோ அறிவிப்பாளர், தமிழச்சி கலைக்குழுவின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் கலை வளர்மணி திருமதி தாரணி பேசுகிறேன். தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாக வாருங்கள், இன்று முருகனோடு விளையாடலாம். பழனிமலை நாதனுக்கு பஞ்சாமிர்த பிரியனுக்கு பால் காவடி எடுத்து வந்தோம் முருகையா. பக்தர் குறை தீர்த்திடுவாய் வேலையா, இந்த பக்தர் குறை தீர்த்திடுவாய் வேலையா. அரோகரா கோஷமிட்டு ஆனந்தம்மா பாட்டு பாடி ஆட்டமாடி வந்தோம் ஐயா முருகையா. நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா, நீயும் அற்புதமாய் வந்திறங்கு வேலையா. கார்த்திகேய உனை காண காவடிகள் கையிலேந்தி கால் கடுக்க நடந்து வாரும் முருகையா. நீயும் கருணையோடு வந்திடணும் வேலையா, நீயும் கருணையோடு வந்திடணும் வேலையா. ஆறுபடை வேல் முருகா ஆண்டவனே உமை காண ஆற்றங்கரை கடந்து வந்தோம் முருகையா. உந்தன் ஆறுமுகம் காட்டிடணும் வேலையா, உந்தன் ஆறுமுகம் காட்டிடணும் வேலையா. சண்முக நதியோரம் சரவான பொய்கையில் சாமியுனை காண வந்தோம் முருகையா. உந்தன் சாந்த முகம் காட்டிடணும் வேலையா, உந்தன் சாந்த முகம் காட்டிடணும் வேலையா. சேவற்கொடி தேடி இங்கு சேவகனாய் மாறி நாங்கள் சேந்தனையே காண வந்தோம் முருகையா. எந்தன் செந்தமிழில் மனமிறங்கு வேலையா, எந்தன் செந்தமிழில் மனமிறங்கு வேலையா, எந்தன் செந்தமிழில் மனமிறங்கு வேலையா. முருகனின் முகம் காண வந்த அன்பு சொந்தங்களுக்கு சிவகிரி FM ரேடியோ சார்பாகவும் தமிழச்சி கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பின் விழியில் எல்லாம் அழகே. முருகனின் அருள் பெற தொடர்ந்து காத்திருங்கள். அம்மா, இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே, எங்கம்மா வாங்குனீங்க? நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான். அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா? எங்கம்மா இருக்கு? காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ். உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ISI அங்கீகாரம் பெற்றது. சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர். அது மட்டும் இல்லை, பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க. 24x7 சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்குது. ஐ சூப்பர்மா. அப்போ நாம் இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா? சரியா சொன்ன, அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன், கேட்டுக்க. போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸில். நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும். சூப்பர்மா. அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க, ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் 9438400115 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள், ஏஜென்சியை பெறுங்கள். அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர், ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர். அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ், அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ். முதல்ல சிவகிரி செய்தி முக்கியத்துவம் கொடுத்து சொல்லலாங்க அன்னைக்கு. ஆமாங்க, அதான் முக்கியம். கண்டிப்பாங்க. அதாவது இப்ப கோடை காலம், எல்லா +2 படிக்கிற பசங்கள பரிட்சை எழுதிட்டாங்க. ஆமா, கோடை காலம். அடுத்து என்ன படிக்கிறது, எங்க படிக்கலாம் அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க. சரிங்க. அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நம்ம சிவகிரியில நடத்துறாங்க. சூப்பர். எங்க நடத்துறாங்க, யார் நடத்துறாங்க?
சிவகிரியில செங்குந்தர் கல்வி அறக்கட்டளை. ஏன் தண்டோரா போட்டா நம்ம மேல டும் 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 டும். கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் மக்களுக்காகத்தான் நம்ம. ஆமாங்க ஆமாங்க. செங்குந்தர் கல்வி அறக்கட்டளை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடேங்கப்பா. அவங்களுடைய துவக்க விழா நிகழ்ச்சி வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 27, சரிங்க, சிவகிரி செங்குந்தர் மண்டபத்துல காலை 9 மணிக்கு துவங்குது. அடேங்கப்பா, பரவாயில்லையா. அந்த துவக்க நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக சரிங்க பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்காக கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்துறாங்க. அபார அபார. எங்க ஒரு டவுனுக்குலாம் போயிட்டு இருந்தோம். ஆமாங்க ஆமா, ஈடுவோவோ சேலம் நடத்துவாங்க, கோயம்புத்தூர். அங்க பாத்தீங்கன்னா இந்த காலைக்கதிர், தினமலர், தினத்தந்தி இவங்க நடத்துவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம உள்ளூர்லயே வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. சூப்பர். இப்போ வந்து எல்லாம் வந்து ஒரு ஐஏஎஸ் படிப்பு, பிஇ படிக்கிறது, எம்பிபிஎஸ், இதுக்கான கனவு இருக்கு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அதுதான் படிப்புன்னு நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இல்லாம எல்லா துறையிலுமே எல்லா படிப்பும் படிக்கலாம். நாம மேலோட்டமா இருக்கிற துறைகளை தாண்டி கண்ணுக்கு தெரியாத, கவனத்துக்கு வராத நிறைய துறைகள் இருக்கும். ஆமா ஆமா, அது வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஆமா, அது வந்து நமக்கு தெரியாது. தெரியாது. அத பத்தி சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தமான துறையும் ஒன்று இருக்குது. ஆமாங்க. அதுக்கு வந்து மருத்துவத்துறையில வாய்ப்பெல்லாம் இருக்குது. அடேங்கப்பா. ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. டாக்டருக்கு ஏன்னா படிப்பு. ஆமா, அது மருத்துவத்துறையில அது பயன்படுது. உணவு கட்டுப்பாடு சம்பந்தமான படிப்பு. ஆனா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இல்ல உண்மைதான் கண்ணு. நம்ம ஃபுல் செக்அப் போறப்போ சரிங்க, அந்த எம்டி கடைசியா செக் பண்ற டாக்டர் வந்து நீங்க வந்து நியூட்ரிஷன் போய் பாருங்கன்னு சொல்லி சீட் எழுதி கொடுத்துட்டாரு. சரிங்க. ஆனா அந்த அம்மாட்ட போனா என்ன சிக்கல்னா, டாக்டரோட அந்த அம்மாவுக்கு அதிக கூட்டம். ஓ அப்படியா? அதே மருத்துவமனையில அந்த அளவுக்கு இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கல்வியா இருக்குது. வருமானத்துக்கும் வழி இருக்குங்க. ஆமாங்க, அந்த படிப்பு சம்பந்தமா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து முக்கியமான படிப்பு தான். கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி நிறைய இருக்குது. அதையெல்லாம் சொல்றதுக்காக கலந்து கொண்டு வர்றவங்களுக்கு எல்லாம் விளக்குறாங்க. சூப்பர் சூப்பர். அதுக்காக தன்னம்பிக்கை பேச்சாளர், கல்வியாளர் ஏஏ அன்பரசு அப்படிங்கிற ஒரு கல்வி ஆலோசகர் வர்றாரு. சூப்பர் சூப்பர். அந்த அன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு நிகழ்ச்சியில அவரு கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றுறாரு. ஆரம்பம் நம்ம சிவகிரி காமாட்சி கோயில் பக்கத்துல இருக்கிற செங்குந்தர் மண்டபம். ஆமா ஆமா, அங்கதாங்க. பெற்றோர்ல வரலாமா? அனைவரும் வரலாம். ஓ, மாணவ மாணவியர் பெற்றோர்களோட வரலாம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. வர சொல்லி எல்லாத்தையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அனுமதி இலவசம், யாரும் கட்டணம் கொடுக்க வேண்டியது இல்ல. முக்கியஸ்தர்கள் பேர் சொல்ல முடியுமா யார் நடத்துறாங்கன்னு? சொல்றேங்க. அதாவது இந்த அறக்கட்டளையுடைய தலைவர் கௌரி சங்கர். சூப்பர். அவரு வந்து எம்சிஏ, அவரு வந்து சிடிஎஸ் கம்பெனி வேலை செய்யறாரு. அடே சூப்பர். அடேங்கப்பா. செயலாளர் வந்து சுசீந்திரன். சரிங்க, நம்ம டிஎன்டி சண்முக சுந்தராஜாவுடைய பையன். கரெக்டா சொன்னீங்க. ஆமா ஆமாங்க. அவர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. மக்கள் நாம படிச்ச மாதிரி நம்முடைய சமுதாய மக்களும் படிக்கணும் சிவகிரியில. கண்டிப்பா கண்டிப்பா. சிவியில் இருக்க எல்லாரும் படிச்சு முன்னேறணுங்கிற ஆர்வத்தோட அவர் வேலை செய்யறாரு. அது இல்லாம நம்ம சிவில் நடக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் யூடியூப், பேஸ்புக்ல நேரடி ஒளிபரப்பு பண்ணுவாரு. கண்டிப்பா, உலகத்துக்கே வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் கொடுக்கறது அவர்தான். நம்ம காமாட்சி கோயில போய் என்னால வர முடியல சில நாள். சரிங்க. தர்மபுரியில இருந்து முழு நிகழ்ச்சி பார்த்தேன். ஓ, அவருடைய பங்களிப்புனால. ஆமா, இல்லைன்னா சாத்தியம் இல்ல. கண்டிப்பா தொழில்நுட்பம் வச்சிருக்காரு. பெரிய பெரிய அளவில் டீம் வச்சிருக்காரு. நல்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆமாங்க. சொல்லுங்க அடுத்தது. இதனுடைய பொருளாளர் வந்து ஆடிட்டர் அருண்குமார். ஓகே சூப்பர். அதே மாதிரி சுரேஷ் தங்கமணி, அவரு நல்ல நண்பர் தான். சமூக சேவகர். அனைத்து நிகழ்ச்சி கலந்துக்குவாரு. கண்டிப்பா. அவரு வந்து துணைத் தலைவராக இருக்காரு இந்த அறக்கட்டளையில. வெரி குட் சூப்பர். அதே மாதிரி பாலாஜி, அருள்மலை பாலாஜி, அவர் வந்து துணை செயலாளர் இருக்காரு. அவங்க அப்பா வந்து கிரிவலம் நடத்துறாரு நம்ம. கண்டிப்பா, அருள்மலை பௌர்ணமி. ஆமாங்க. அதே மாதிரி பிரியங்கா கணேசன், அவங்களும் துணை செயலாளர் இருக்காங்க. கணேசன் வந்து போலீஸ்காரரு. ஓ, அவங்களா? சரி, சூப்பர். அவங்க இருக்காங்க. நந்தவனத்துக்கு பதில் வீடா? ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. அவங்கதான். ஓகே. அதே மாதிரி எஸ்கே கார்த்திக் கௌரவ தலைவர், எஸ்ஏ உலகநாதன் கௌரவ ஆலோசகர். அமெரிக்கால இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. ஆமாங்க. எஸ்ஏ உலகநாதன் வந்து கௌரவ ஆலோசகர். சரிங்க. இ கோபிநாத், அவர் வந்து நிர்வாகக்குழு இருக்காரு. கண்ணன் பேக்கரியா? அல்ல, நம்ம பிடி ஈஸ்வரன் முகவர், அவரு மகன் கோபிநாத். சிங்கப்பூர் கோபி. ஆமாங்க, சிங்கப்பூர். சூப்பர்.
அப்புறம் ஸ்ரீதர் அவரும் நிர்வாக இருக்காரு. சூப்பர். டி பழனிசாமி அவரும் நிர்வாக இருக்காரு. இவங்க எல்லாம் தான் வந்து இந்த நம்ம சிவகிரியில சிவகிரி மாணவர்களுக்கு வந்து கல்வியில வந்து உயர்கல்வி படிக்கணும், கல்வி ஒன்றுதே வந்து கரை சேர்க்கும் அப்படிங்கிற நோக்கத்துல சூப்பர் பல்வேறு நிகழ்ச்சியில வந்து நடத்த ஐடியா பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இந்த டீம் உறுப்பினர் அத்தனை பேருங்க நான் புரிஞ்சுக்கிட்ட வரையில. சரிங்க. இவங்க படிக்கிற காலத்துல என்னென்ன சிரமங்கள் பட்டாங்களோ, எப்படி இந்த உயரத்தை அடைந்தாங்களோ, எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும். கண்டிப்பா சிரமங்களை நம்ம வரக்கூடிய தலைமுறையை சிரமப்படக்கூடாது. ஆமாங்க. ஏன்னா ஒரு எளிமையா கிடைக்கிற தகவலுக்காக கூட இவங்க சிரமப்பட்டு அடிபட்டு அதுக்கான காலம் விரயமாயிருக்கும், பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஆமாங்க ஆமாங்க. அந்த மாதிரிதான் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் வந்து ஒன்று திரண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி மிகச் சிறப்பாக செய்யறதோட முதல் நிகழ்ச்சியிலேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர் கூட்டிட்டு வராங்க. ஆமாங்க ஆமாங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரும்பாடுபட்டு அவங்க கூட்டிட்டு வந்து நம்ம சின்னஞ்சிறு கிராமத்துல அதுவும் நம்ம மண்டபத்துல போடுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு. கண்டிப்பா நல்ல இது இல்லாம இன்னொரு சிறப்பு, மத்தியானம் சாப்பாடு உண்டு. ஆமாங்க, அது சொன்னாங்க. அதான் முக்கியம். கண்டிப்பா. ஏன்னா சாப்பாடு தனி பார்க்க வேண்டியது இல்ல, டைம் ஆயிருச்சு போய் இப்ப சாப்பாடு செய்யணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா பெற்றோர் வருவாங்க காலைல 9 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கு போய் வீட்டு போய் செஞ்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. அப்புறம் அதுக்கப்புறம் பொழுதுக்கும் இருந்து அவங்களோட கலந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நம்மளோட கலந்து பேசலாம், முழுமையா மனசை ஈடுபடுத்தலாம். நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிற நிகழ்ச்சியில முழுமையா இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. டென்ஷன் வேண்டாம். ஆமா, அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த அம்மாவை கூட கூட்டிட்டு வந்தலாம், வீட்டுல இருக்கிற தாய்மார்களை கூட கூட்டிட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா, எல்லாம் வருவாங்க. அப்ப தன்னுடைய குழந்தையோட எதிர்காலத்திற்காக முடிவெடுக்கக்கூடிய ஒரு குடும்பமே வந்து விருந்து சாப்பிட்டு முடிவெடுக்கலாம். கண்டிப்பாங்க, நல்ல ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியில கண்ணு இது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்ட எந்த நிகழ்ச்சியுமே சாப்பாடு போடுறது இல்லப்பா. அப்படிங்களா? சரி சரி. பொண்ணுக்கு பையனுக்குலாம் நிறைய அலைஞ்சிருக்கிறேன். ஓ, நீங்க அனுபவம் இருக்கு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கும்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. நம்ம குழந்தைங்க இங்க நடக்குறாங்க, நீங்க விட்டு போக முடியுமா? அது முடியாது. அப்ப என்ன, நீ கண்டிப்பா போயிடணும். ஆமா ஆமாங்க. எல்லாம் கொஞ்சம் அலைஞ்சு வெயிலையும் மழையிலையும் காஞ்சிக்கிட்டு வேர்வை சொட்டிக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கடையில் போனா என்ன சிக்கல்னா, நிகழ்ச்சி முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுதா, என்ன சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அதுவே சிரமம். ஐயோ, பெருங்கஷ்டம்பா. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த டீமுக்கு வந்து நம்ம பெரிய நன்றி தெரிவிச்சலாம். கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எதிர்காலத்துல வரக்கூடிய உறுப்பினர்கள் சேர்ந்து இதை நடத்துறது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு நம்ம அடுத்த ஆண்டோ இல்ல இந்த ஆண்டுடைய ஏதாச்சும் இன்னொரு நாள்ல இன்னொரு ஊர்ல இதை ஒட்டிய ஒரு கல்வி கண்காட்சி நடத்தணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறப்ப எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் நம்ம தகவல் கொடுத்தோம்னா அவங்களும் வருவாங்க. அவங்களே வந்து இங்க ஸ்டால் போட்டு எல்லா விஷயத்தையும் கலந்து பேசி கலந்துரையாடல் பண்ணி கொண்டு போற அளவுக்கு ஒரு பெரிய இடங்கள்ல பெரிய நகரங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிய நம்ம அறக்கட்டளை மூலமா நடத்தி வைக்கணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளுங்க. அதுக்கு நம்ம சிவகிரி எஃப்எம் ரேடியோ இணைந்து செயல்படுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி நன்றி. எங்கெல்லாம் சிறப்பா பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நாமளும் சேர்ந்துக்கலாம். நல்லவர்களோட இணைந்து நமக்கு விருப்பம் இருக்கு. நல்லது, நல்ல நிகழ்ச்சி அது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணுங்க. சரிங்க. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிடலாம். சரிங்க. நம்மளும் எல்லா குடும்பத்தோட கலந்துக்கலாம். அனைவரும் கலந்துக்கலாம். தகவல் தெரியும் சொல்லலாம். கண்டிப்பா நம்ம எஃப்எம் ரேடியோல இதை போட்டுருவோம். இதை கேட்கறவங்க எல்லாம் வந்து கலந்துக்கலாம். இதை வந்து தொடர்ந்து நம்ம ஒளிபரப்பிட்டே இருப்போம் அந்த நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும். நல்லது நல்லது. நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற வரைக்கும் இன்னையில இருந்து இல்ல, இன்னைக்கு நாளையில இருந்து போட்டுருவோம். நாளையில இருந்து இந்த வந்து எஃப்எம் ரேடியோல வர மாதிரி பண்ணிடலாம். சரிங்க. தேங்க்யூ. சொல்லுங்க அடுத்தது வந்து நம்ம உள்ளூர் செய்தி சொல்லாங்களா? தாராளமா. நேற்றுக்கு நம்ம சிவகிரியில நாலூர் மடத்துல குரு பூஜை நடந்தது. சூப்பர். தேவாரம் பாடின அப்பர் திருசாமிகள் இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியா குரு பூஜை நாலூர் மடத்துல நடந்தது. அது நூற்றாண்டு பழமையான கோயில். ஆமா, பழமையான கோயில். பெரிய விஷயம். திருநாவுக்கரசருடைய குரு பூஜை. சூப்பர். அது மட்டும் இல்லாம கொடுமுடியிலையும் வந்து நேற்றுக்கு வந்து குரு பூஜை, திருநாவுக்கரசர் குரு பூஜை நடந்தது. சூப்பர். தினமலர்ல என்னுடைய செய்தி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. அருமை. அப்புறங்க பவானில வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் நடத்திக்கிறாங்க. வாட்ஸ்அப் குழுல வந்து நம்பர் போட்டு அதுலயே பணம் வாங்கிட்டு லாட்டரி நடத்துறாங்க. வெளியே போய் வித்தா மட்டும்தான் பிடிக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல வித்தா பிடிக்க முடியாதுன்னு டெக்னிக்கலா வச்சிருக்காங்க. என்ன விக்கிறது? லாட்டரி. ஆமா, ஆன்லைன் லாட்டரி. ஆன்லைன்ல லாட்டரி டெக்னிக்கலியே வந்து பண்றாங்க.
ஐயோ, அதனால வந்து நிறைய பேத்துக்கு லாஸ் ஆயிருக்குது. நல்லது பண்ற விஷயத்துல கெட்டது பண்றது. ஆமா, அது அது இப்படி போலீஸுக்கு தகவல் போய் புடிச்சிட்டாங்க, கையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா, நம்மக்குள்ளேயே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அப்படியா? சிடில இருக்காங்க இதுக்குள்ள. ஓ, இல்ல தமாசுகள்ல இது உண்மை. வேணும் வேணும். நடக்கும் தெரியும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்ல, நாட்டுடைய பாதுகாப்பு. நம்ம குழுவிலேயே நம்ம ஒரு மாதிரி, நம்ம சிந்தனை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆமா, நமக்கு தெரியாம யாராச்சும் குறும் பண்றாலும் உள்ள இருப்பாங்க. இருப்பாங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க வந்து போன் பண்ணி நீக்கி விட சொல்லுவாங்க, இல்லாட்டி அவங்களே நீக்கி விட்டுருவாங்க. ஓ, ரைட் ரைட். இல்ல அது மாதிரி 2-3 பேர் பண்ணிடுறோம். பாதுகாப்பு முக்கியம். ஆமா, அவங்க நான் சொல்லிட்டேன், நீங்க சொன்னா அடுத்த செகண்ட் நீக்கிருந்தேன். ஓகே, நல்லது. நம்ம போலீஸ் பிடிச்சு போயிடக்கூடாதுல்ல. ஆமா, ஐயோ அது முக்கியம். சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து காஷ்மீர்ல வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. கொடுமையான விஷயம் தான். ஆமாங்க, எத்தனை இப்ப பேப்பர்ல வரதும் 30-40 சொல்றாங்கன்னா 50 பேர் இருக்கும் இல்லையா? அதிகமா தான் இருக்கு. சுற்றுலா போனவங்களை வந்து தாக்கியிருக்காங்க சம்பந்தமே இல்லாம. ஆமாங்க, அதனோட எதிரொலியா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் வந்து பாதுகாப்புக்காக வந்து இப்போ சோதனை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். முன்னெச்சரிக்கையா. வேணும். அதே மாதிரி ஈரோட்லயும் வந்து நேற்று அங்க வர்றவங்க, ஸ்டேஷனுக்கு வரவங்க அனைவருமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து இருக்காங்க. நல்லது. இதுக்காக நாம தவிர்த்து இது பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வேணும், கண்டிப்பா வேணும். ஆமாமா, இது தாக்கம் இருக்குமல்லவா? கண்டிப்பா. அதனால அப்புறம் உடனே அமைச்சரவை கூடிச்சு முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அரசாங்கம் வந்து இரும்பு தட்டி கையில எடுத்துச்சு. ஆமா, உள்துறை அமைச்சர் நேரே அங்க போயிருப்பாங்க. நேற்று அமைச்சரவை கூடி முடிவு பண்ணி வச்சாங்க. ஆமா, சாலைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற சாலைகளை அதை குண்டாந்தடி எடுத்துட்டாங்க. முள்கத்தி. சொல்லுங்க அடுத்தது. அதே மாதிரி இந்த 1 மாச காலமா தங்கம் வந்து விலை ஏறிட்டே இருந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி 58,000 வித்தது, 59,000 வித்தது. இந்த நேரத்து 75,000 வந்துருச்சு. இப்ப நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் குறைச்சு போடியா, இல்ல ஏழை வாயிலாம் பொழைச்சிட்டோம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்பா நீ தான் எங்களுக்கு சொல்ற, நீங்க மத்தவங்க யாரும் சொல்றல இன்னைக்கு. அப்ப நீ தான் ஏத்தி வச்சுக்கிட்டு அதை நினைக்கிறேன் நானு. இருக்குதுப்பா, உனக்கு தெரியல. குறைச்சிருவோ. நேத்து 2,000 குறைஞ்சிருச்சு. அட்டங்கப்பா 75,000 வித்தது. 24,000 ஏத்துறீங்க, 1,000 குறைக்கிறாங்க. குறைச்சிடலாம். 72,500 வித்துருக்காங்க நேற்றுக்கு. கண்ணில் பாக்குற நீ காசு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். வருங்காலம் அப்படித்தாங்க. இல்ல நீங்க நகை கடைக்குள்ள போனோம்னா நீ கண்ணில் பாத்துட்டு போற மாதிரி தான் இவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படி சொல்லுவாங்க. காரு நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஜவுளி கடையில அந்த மாதிரி கார் ஷெட்ல போய் நிறுத்தினா வாடகை கொடுக்கணும். இல்ல அந்த பில்ல கொண்டு காட்டினா ஃப்ரீ. ஓ சரி. பில் இல்லாம போனீங்கன்னா பைசா. அது மாதிரி நீங்க வெளியில இருக்கிற வாட்ச்மேன் வந்து நீங்க வெளியே போறப்ப நகை கடைக்குள்ள போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா அதுக்கான பில்ல காட்டினீங்கன்னா சும்மா. நீங்க இல்லைன்னா அவ்வளவு நேரம் 1 மணி நேரம் ஏசியில சொல்லுங்க. அதுக்கும் கட்டணம் வாங்கிடுவாங்க. ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சிவகிரியில வேட்டுவாளையம். ஆமாங்க, தெரியுமா உங்களுக்கு? பால் சொசைட்டி எல்லாம் இருக்குது. பால் சொசைட்டி இருக்குது. ஆமாங்க. அங்க புத்தூரம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது. இந்த ஏரியால பால் சொசைட்டிக்கு பக்கத்துலயே. வெரி குட். பழமையான கோயில், ஒரு 100 நூற்றாண்டுக்கு மேற்பட்ட கோயில். சரிங்க. அதெல்லாம் கோயில் வந்து கொஞ்சம் சீரடைஞ்சு வச்சு பழுதடைஞ்சிருச்சுன்னு சொல்லி அத வந்து இடிச்சுட்டாங்க. இப்ப இடிச்சுட்டு ஆரம்பத்துல இருந்து பேஸ்மெண்ட்ல இருந்து புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிச்சு கோயில் கட்டிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நடக்குது. அதனுடைய கும்பாபிஷேகம் வர்ற ஆவணி மாசம் நடக்குது. வெரி குட். இந்த தகவல் வந்து சொன்னாங்க. நேற்று எல்லாம் அங்க வேலை மும்முறை நடந்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோ வீடியோல அந்த ஒரு நிமிஷம் எடுத்து போடுங்க. அவங்களை அனுப்ப சொல்லுங்க, எடுத்து அனுப்ப சொல்லுங்க. இதோட விவரம் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெளிவா வந்து அவங்களே போய் பேட்டி வாங்குறேன், கேட்டு பேசி எடுத்து போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நிறைய இப்போ நம்ம நேத்து நம்ம ஐயா வந்து இதுல ஓட்டாங்களா, எஸ்பிஎஸ் ஐயா வந்து நம்ம செய்தி நம்ம குழுல போட்டப்போ. ஆமாங்க, டக்குன்னு வரல. இந்த ஊர்ல போன் பண்ணாரு ஒருத்தர். போன் பண்ணி அந்த பவள விழாக்கு நான் பைசா தர்றேன், சரிங்க, எந்த அக்கௌண்ட்ல போடுறது அந்த அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்பி விடுங்கனாரு. அப்படியா? சரி. அப்புறம் நான் வந்துட்டு இந்த ஐயாவோட நம்பர் கொடுத்துக்கிறேன். சரிங்க. அப்புறம் சிவில்ல வந்தீங்கன்னா அவரை போய் பாருங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய நன்கொடைகள் வருதுங்க. நான் சொந்தம் அந்த மாதிரி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
வாய்ப்பு இருக்கு. அது பழமையான கோயில். ஆமாங்க ஆமாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேட் நல்லா போட்டிருக்காங்க, 1.5 கோடி பக்கம் போட்டிருக்காங்க. பெரிய கோயில் அப்ப. ஆமா, அஸ்திவாரம் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டு பிரமாண்டமா கட்டிருக்காங்க, எல்லாம் கட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த பங்களிப்பு நம்ம செலுத்துன்னு நிறைய பேர் நினைப்பாங்கல்ல. ஆமா கண்டிப்பா. சின்ன தொகையா இருந்தாலும் நம்ம பங்களிப்புன்னு ஒண்ணு இருக்கணும். இருக்கிறவங்க இதை கண்டிப்பா ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பண்ணலாம். நாளைக்கு வந்து அவருடைய செய்தி போட்டோவெல்லாம் போட்டு நம்ம போட்டலாம். சூப்பர். அவங்களுடைய பேட்டியும் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய முடிஞ்ச செய்தி சொல்லலாம். பேட்டி யார் எடுத்தாலும்னா நமக்கு என்ன விஷயம் சிறப்புனா, சொல்லுங்க, நம்ம யூடியூப்னுடைய ஆவண காப்பகத்துல அதை சேர்த்துருவோம். யூடியூபுக்கு போயிரு. அப்ப இந்த லிங்க் வந்து அவங்களுக்கு காணத்துக்கு அதுல கல்வெட்டு மாதிரி பயன்படும். ஆமாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு யாரான பூர்வீகம் என்ன விஷயம், பிளஸ் இப்ப யார் செயல்பட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி யார் செயல்பட்டாங்க, இந்த வரலாறுல வந்து கல்வெட்டு உருவாக்குற மாதிரி நாம செயல் பண்ணோம். கல்வெட்டு கூட போய் கோயிலுக்கு போய் தான் வாங்க முடியும். ஆனா இது வந்து வீட்டுல இருந்தே வந்துக்கலாம். தாமரம் போடுற கல்வெட்டு காலத்துக்கும் பாக்கலாம், எங்கேயும் பாக்கலாம். கண்டிப்பா அப்படிதான். ஆமாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஈரோட்ல வேளாண்மை குறைதீர்க்கும் கூட்டம் நடக்குது. சூப்பர். விவசாயம் சம்பந்தமாக அரசாங்க நிகழ்ச்சியா? ஆமா, அரசாங்க நிகழ்ச்சி, ஆட்சியர் அலுவலகத்துல. சூப்பர். இந்த மாசத்துக்கான வேளாண்மை குறைதீர்க்கும் கூட்டம் நாளை காலையில ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல 10 மணிக்கு துவங்குது. சூப்பர். வேளாண்மை குறித்த சந்தேகங்கள் போய் கேட்டுக்கலாம், சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இதுல யார் நம்ம பகுதியில இருந்து போறாங்கிறத கேட்டு சரிங்க, அவங்க நம்ம பேட்டி எடுக்கலாம். என்ன சொன்னாங்க அப்படிங்கறது. இல்ல என்ன கோரிக்கைலாம் வச்சீங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது மாவட்ட ஆட்சியர் எந்த மாதிரி கவனிச்சுட்டாங்க, அதை தாண்டி நமக்கு என்ன பிரச்சனைகள் நம்ம மக்கள் முன்னாடி வச்சோம்னா இந்த போராடுறவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ஆமா, இப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு எதுக்காக போராடுறோம்னே தெரியலையே. ஆமா, அப்ப போராடக்கூடிய, இப்ப உதாரணத்துக்கு அன்னைக்கு கேஸ் விலை உயர்வுக்காக ஒரு 50 ரூபாய் உயர்வுன்னு சொல்லி சிபிஐ கட்சியிலிருந்து வந்து நம்ம செல்வி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆனா இதெல்லாம் குடும்ப பெண்கள் எல்லாம் போகணும்ல. என்ன சிக்கல் தெரியுமா, இது செய்தியே போய் சேராது. அவங்க 10,000 நோட்டீஸ் போட்டு பண்ணாலும் இன்னும் போக வேண்டிய மக்களுக்கு இன்னும் போகல. நம்ம ஊடகத்தை பயன்படுத்துங்க, இதை முழுசா பயன்படுத்திக்கீங்க, எங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. இந்த மாதிரி பொதுவான விஷயங்களுக்கு அப்ப யார் எதுக்காக போராடுறோங்கிறது நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் வைக்கணும்ல, அப்பதான் ஆதரவு கிடைக்கும். நமக்காக தான் அவங்க போராடுறாங்க. நிக்க மாட்டேங்கிறோம். எல்லாருடைய கோரிக்கை அதுதான். அது மாதிரி இந்த விவசாய நண்பர்களையும் நம்ம பிடிக்கலாங்க. பிடிச்சு அவங்கள்ட்ட கருத்துக்கள் கேட்டோம்னா, யாராச்சும் ஒருத்தர் முக்கியமான விஐபி சொன்னீங்கன்னா யாருன்னு சொல்லிடுவாங்க. அவங்க நம்பரை வாங்கி நம்ம கலந்துக்கலாம். கண்டிப்பா. சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, பயங்கரவாத அமைப்புகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலையும் வந்து எந்த ஒரு பயங்கரவாத நிகழ்வுகளுக்கு வந்து நாங்க இடம் கொடுக்க மாட்டோம், கண்டிப்பா கொடுக்க கூடாது அப்படிங்கறத வந்து அவரும் ஒரு சூளுரையா சொல்லியிருக்காரு நேற்றுக்கு. கண்டிப்பா மக்களுடைய பாதுகாப்பே முக்கியமானது. கண்டிப்பா அதுல வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அப்படிங்கறது வந்து உறுதியா இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நேத்து வந்து மேட்ச் நடந்தது. ஐபிஎல் மேட்ச், ஹைதராபாத்துக்கும் மும்பையும். அதுல வந்து மும்பை ஜெயிச்சிட்டாங்க, 5வது வெற்றி அடைஞ்சிட்டாங்க. கொஞ்சம் அவங்க முன்னேறிட்டாங்க, மேல வந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, அமெரிக்க துணை அதிபர் இந்தியா வருகை புரிஞ்சிருக்காங்க. அரசு முறை பயணமா. முந்தாயத்து அதுக்கு முன்னெல்லாம் வந்து அரசு முறை பயணமா பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுத்தாரு. நேத்தைக்கு வந்து குடும்ப சகிதமா சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்காரு. முக்கியமா நம்ம டெல்லியில முக்கியமான இடத்துக்கு தாஜ்மஹால். ஃபேமிலியா அவர் சம்சார குழந்தைகளோட போய் தாஜ்மஹால் அழகா வியந்து பார்த்திருக்காரு. அத வந்து முக்கியமான செய்தியா தினமணியில கொடுத்திருக்காங்க, போட்டோவோட கொடுத்திருக்காங்க. உலக அதிசயம் ஒன்றல்லவா தாஜ்மஹால். கண்டிப்பா அதுக்கு வந்து அவரு கலந்துக்கிட்டாரு. வெரி குட். சிறப்பான செய்தி. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய சுற்றுலாவில் வந்து முக்கியமான இடம் அது. கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப கோடை காலத்துல வந்து பள்ளிக்கூடங்களுக்கு லீவ் விட்டாங்க. பரீட்சை முடிஞ்சு. நீ அடுத்ததா எப்ப திறப்பாங்கன்னு ஒரு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஜூன் 1, 2, 5ஆம் தேதியா அப்படின்னு சொல்லி குழப்பம் இருந்தது. நேற்றுக்கு அதிகாரபூர்வமா அறிவிச்சிட்டாங்க, ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு.
வெரி குட். அப்ப இப்ப தயாராயிடலாம். ஆமா, ஜூன் 2 பள்ளிகள் திறக்கப்படுங்கிறத முறைப்படி வந்து அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எந்த தேதியும் தெரியாம இருந்தாங்க. அது ஜூன் 2ங்கிறத உறுதியா சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அப்புறம் நேற்று சுற்றுலா இந்த காஷ்மீர்ல ஆமாங்க தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதனால சுற்றுலா பயணிகள் எல்லாம் குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அந்த காஷ்மீர் முதல்வர் வேதனைப்படுறாங்க. பயப்படுவாங்க. நம்ம மாநிலத்துக்கு நம்பிக்கையே வந்தாங்க, நம்பிக்கையே வந்தவங்களை வந்து நம்ம தாக்குதல் நடத்துறாங்களே, அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசுக்கு பெரிய குறையா இருக்குது. ஒட்டுமொத்த ஜீவாதாரமா வச்சிருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்பு. ஆமா, அவங்களுக்கு வந்து சுற்றுலாத்த முக்கியமான ஒரு வருமானம், அதுவும் இழக்கிறோம். அதோட உயிர்கள் இழக்கிற நம்ம ஊர்ல வந்து ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லவா? கண்டிப்பா. இந்த சுற்றுலாவுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம அந்தமான் போயிருந்தப்போ சரிங்க அதோட தலைவரை பார்த்தோம். அப்படிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் மட்டும்தான் முதலீடு, சரிங்க, அவங்கதான் எங்களுடைய சொத்து. ஆமா, நாங்க சுற்றுலா பயணிகள் மேல நாங்க பாலியல் ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ எந்த விதமான இடையூறும் பண்ண மாட்டோம். சரிங்க. அப்படி பண்ணோம்னா எங்களுக்கு நாங்களே கொல்லி வச்சுக்கிற மாதிரி அர்த்தம். ரைட், உண்மை உண்மை. நாங்க சப்போஸ் சுற்றுலா பயணிகள் எங்க ஊருக்கு வரலைன்னா எங்களுக்கு ஒரே தொழில் மீன் பிடிக்கிறது மட்டும்தான். ஓ, அதை வச்சுதான் பிழைக்கணும். நாங்க எத்தனை மீன் பிடிச்சி எத்தனை வித்து எல்லாரும் மீன் பிடிச்சி போயிட்டா யார் வாங்குவா? அதுதான் முக்கியம். வாங்குறதுக்கே ஆள் கிடையாது. ஆமா. அப்ப எங்களுக்கு உப்பு கூட நீங்க இந்தியா வந்து எங்களுக்கு கப்பல் வந்தா தான். ஓ, அப்படியா? நாங்க வந்து சென்னையோ கல்கத்தாவோ நம்பித்தான் நாங்க இருக்கிறோம். அப்ப இந்தியாங்கிறது அது இந்தியாவோட சேர்ந்ததான், இருந்தாலும் வெளியில இருந்து அவங்க இந்தியான்னு சொல்லுவாங்க, அது வெளிநாட்டு சொல்லுவாங்க. அப்ப நாங்க சுற்றுலா பயணிகள் மேல எந்த விதமான கை வைக்க மாட்டோம். இங்கேதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குன்னு சொன்னா அது அந்தமான் வாசிகளுக்கும் வெளிவாசிகளுக்குமானது அல்ல. ஓ, ரைட். சுற்றுலா பயணிகள் மூலமா வரக்கூடியவங்களுக்கு உள்ள நடக்கிற பிரச்சனை. ஆமா ஆமா. நாங்க அந்தமான் வாசிகள் வந்து கடவுள் மாதிரி பாக்குற ஒவ்வொரு சுற்றுலா பயணியும். ஓ, சரி சரி. ஒரு தனியா பெண் வந்தா கூட நாங்க பாதுகாப்பா எங்களுக்கு அனுப்பி வைக்கிறது எங்களுக்கு பொறுப்பு. நாட்டுக்கு கௌரவம். நாட்டுக்கு கௌரவம். இந்த மாதிரி எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை, சாப்பாட்டுக்கு எங்களுக்கு என்ன பண்றது? நான் இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அந்த பேரு மறையறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆகும். கண்டிப்பா நம்பிக்கை வரணும்ல. என் பேரன் கஷ்டப்படுவாங்கிறாங்க. ஓ, ஆமாமா. இதே மாதிரிதான் வந்து ஒகேனக்கல்ல பரிசல் துறையில வேலை செய்யறாங்க இல்லையா, பரிசல் ஓட்டுறவங்க. ஆமாங்க. அந்த அமைப்பு தலைவர் இப்படிதான் சொல்றாரு. நம்ம நிறைய பேட்டி எடுக்கிறப்போ இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, பொறுப்பு உணர்ந்து நாங்க ஆரம்பத்துல சில தப்பு எல்லாம் பண்ணுங்க, 100 ரூபாய் 200 சேர்த்து கேட்போம், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். இப்பெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றோம், பாதுகாப்பு உட்பட அத்தனை வேலைகள் நான் பண்ணி தரோம். இன்னும் சொல்ல போனா பாலியல் ரீதியா நாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். எந்த விதமான சின்ன தப்பு கூட நடக்கூடாதுல கவனமா இருக்கிறங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க எல்லா சுற்றுலா அமைப்புகளும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரணும். ஆமாங்க, அப்பதான் நம்ம வந்து அடுத்து இப்ப நம்ம 4 நாளாவும் சேர்த்து டூர் போனோம்பா. ஆமா ஆமா. இப்ப அது நம்ம வந்து ஒரு துன்பத்தையோ ஒரு சிரமத்தையோ ஏற்படுத்துச்சுன்னா அவங்க திருப்பி எப்ப போவான், யோசிப்பாங்க. அப்ப அப்படி இப்படி ஒதுங்கிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப காஷ்மீர்ல பிரச்சனை நடந்ததுன்னா நம்ம காஷ்மீர் போற ஐடியா இல்ல. ஆமா, வாழ்க்கையில ஒரு தடவை போவோம், ஆல்ரெடி போட்டு விட்டோம். ஆமா, இது எப்ப போற நமக்கு தெரியாது. ஆமா. ஆனா என்ன சிக்கல்னா இப்ப அது நடக்கிறப்ப நம்ம என்ன ஆகுவோம், இன்னும் 10 வருஷத்துக்கு போக கூடாது இருக்குது. ஆமா, அடுத்தவங்க யோசிப்பாங்க. அப்ப அப்படி இப்படி நம்ம இந்த மாதிரி சிந்தனைக்காக ஒதுங்கிடுவாங்க. ஒதுங்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமா கூடாரம் காலி ஆயிரும், வருமானம் குறையும் அவங்களுக்கு. ஆமா, அந்த அந்த இது இருக்கணும், ஃபோர்ஸ் இருக்கணும், விமானத்துல ஆள் காலி ஆயிரும், கப்பல்ல ஆள் இருக்காது. ஆமா, ஏகப்பட்ட பாதிப்பு வரும். இப்போ ஒட்டுமொத்த எல்லாமே போட்டு எல்லாத்தையும் டிக்கெட் கேன்சல் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான பிரச்சனை இல்ல. பொருளாதாரத்துல பின்னாடி வரும், பெரிய பின்னாடி வரும். சுற்றுலா பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா முதலீடு இல்லாத பிசினஸ் இது முக்கியம். ஆமா, இப்ப நீங்க காஷ்மீர் போறீங்க, இங்க சுற்றுலா பயணிகள் மூலமா 1 கோடி ரூபாய் வருமானம் வரும்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அரசாங்கத்துக்கு இந்த 1 கோடி ரூபாயை டர்ன் ஓவர் பண்றதுக்கு நீங்க 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணணும் பிசினஸ்ல. கண்டிப்பா. ஆமா, 100 கோடி ரூபாய்க்கு நீங்க ஏதாச்சும் தயாரிச்சு வித்தீங்கன்னா தான் 1 கோடி லாபம் வரும். ஆமா. அப்ப நீங்க அங்க காடு மலைக்கெல்லாம் என்ன முதலீடு பண்ணிக்கீங்க, இயற்கையா கொட்டி கிடக்குது, இயற்கையை வச்சு வருமானம். இப்ப அந்தமானுக்கு என்ன முதலீடு, தண்ணி தான் முதலீடு, கடல் தான் முதலீடு. ஆமாங்க, கடல் இயற்கையாவே இருக்குது. அது மூலமா அந்த நிர்வாகத்துக்கு 1 கோடி வருமானம் வந்தா 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணதா அர்த்தம். கண்டிப்பா. ஆமா, 100 ரூபா சும்மா வருதுல்லப்பா. ஆமா ஆமா. நீ எந்த வேலையும் பண்ணல, இலக்கு. ஆமா, அது இலக்கு விரும்ப மாட்டாங்க. அரசாங்கம் எந்த முதலீடும் போடல. ஆமா, அங்க இருக்க படகுலாம் வச்சு கூலி தொழிலாளி மாதிரி குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காது, காசு வர்றப்போ அவங்க முதலீடே இல்ல. ஆமா ஆமா. அப்ப சுற்றுலா பயணி என்பது ஒரு பொன் முட்டையிடும் வாத்து, அது பார்க்க கூடாது, வளர்த்திட்டு இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நமது சிவகிரியில் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டர், புதிய பஸ் நிலைய வளாகம், சிவகிரி. கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்யப்படும்.
பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு. ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்து கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வைகளுக்கு கண் கண்ணாடிகள் பொருத்தப்படும். இங்கு கலர் மற்றும் பவர் கான்டாக்ட் லென்ஸ்கள் பொருத்தப்படும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் அனைத்து கம்பெனி UV 400 கூலிங் கிளாஸ் மற்றும் ஆட்டோ கூலிங் கிளாஸ்கள் கிடைக்கும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரில் அனைத்து விதமான கம்பெனி பிரேம் மற்றும் லென்ஸுகள் கிடைக்கும். கண்புரை மற்றும் சிகிச்சைகளுக்கு மிகச் சிறந்த ஆலோசனைகள் வழங்கப்படும். ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விஷன் கேர் சென்டரின் உரிமையாளர், பார்வைத்திறன் பரிசோதகர், அரசு மருத்துவமனையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் பி. ஞானசேகரன். கைபேசி எண் 98 651 64 64 1. சஞ்சீவ் மோட்டார்ஸ். ஸ்கூட்டர்கள் பயன்படுத்துவோம், பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். சிவகிரி கொடுமுடி சாலையில் வேல் தியேட்டர் அருகில் அமைந்திருக்கும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் உங்களை வரவேற்கிறது. பெட்ரோல் விலையேற்றத்தால் கவலைப்படுகிறீர்களா? புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா? உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது. சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் தேவைகளுக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப பல்வேறு மாடல்கள் இங்கே உள்ளன. ஸ்கூட்டரின் நன்மைகள் ஏராளமானவை. சுற்றுச்சூழலுக்கு நண்பன். பெட்ரோல் பயன்பாடு இல்லை என்பதால் புகையை வெளிவிடாது. உங்கள் பங்களிப்பில் பசுமையான உலகை உருவாக்கலாம். குறைந்த செலவு. பெட்ரோல் செலவு மிச்சம். குறைந்த பராமரிப்பு செலவு. உங்கள் பணத்தை சேமிக்கலாம். அமைதியான பயணம். என்ஜின் சத்தம் இல்லாததால் அமைதியான மற்றும் இனிமையான பயணத்தை அனுபவிக்கலாம். இலகுவான ஓட்டுதல். இலகுவான எடை மற்றும் சிறப்பான வடிவமைப்பு நெரிசலான சாலைகளிலும் எளிதாக ஓட்ட வசதியானது. நவீன வசதிகள். டிஜிட்டல் டிஸ்பிளே, ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி போன்ற பல நவீன வசதிகள் உங்கள் பயணத்தை மேலும் சிறப்பாக்கும். சஞ்சீவ் மோட்டார்ஸில் உங்களுக்கு பிடித்த ஸ்கூட்டரை தேர்ந்தெடுங்கள். எங்கள் அனுபவமிக்க விற்பனையாளர்கள் உங்களுக்கு அனைத்து விவரங்களையும் தெளிவாக எடுத்துரைப்பார்கள். டெஸ்ட் டிரைவ் செய்து பார்த்து உங்கள் முடிவை உறுதியாக்குங்கள். இன்றே சஞ்சய் மோட்டார்ஸுக்கு வாருங்கள். உங்கள் பசுமையான மற்றும் சிக்கனமான பயணத்தை தொடங்குங்கள். சஞ்சீவ் மோட்டார்ஸ், 47 கொடுமுடி ரோடு, வேல் தியேட்டர் அருகில், சிவகிரி. சஞ்சய் மோட்டார்ஸின் மற்றொரு அலுவலகம் 51/11 கரூர் மெயின் ரோடு, ஜெயக்குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அருகில், ஒத்தக்கடை, கொடுமுடி. தொடர்பிற்கு 98 41 81 11 44 என்ற எண்ணில் சேல்ஸ் குறித்த விசாரணைகளுக்கும் சர்வீஸ் தொடர்பான உங்களுடைய தொடர்பு எண் 90 92 42 11 44 மற்றும் 94 88 63 11 22 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஸ்கூட்டர் வாங்குவதற்கு மிக குறைந்த முன்பணமே
தேவையானது. 3999 ரூபாய் முன்பணத்தில் நீங்கள் இ ஸ்கூட்டரை ஓட்டி செல்லலாம். 0% வட்டியிலும் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சேவையை செய்து கொடுப்பதற்காக காத்திருக்கிறோம். ஒரே ஒரு முறை வாருங்கள், இ ஸ்கூட்டரில் ஈஸியாக பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.